வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். இந்த வீடியோ பதிவு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ மற்றும் வந்துட்டு என்னது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் சார் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜஸ்களில் இதுவுமே இந்த டாப்பிக்குமே ஒரு பெரும்பான்மையான இடத்தை வந்து பங்கு பெறுகிறது. என்ன அப்படின்னா, சார் என்னால் குரூப் 4ம் நான் கிளியர் பண்ணல அண்ட் குரூப் 2வும் நான் கிளியர் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறது, என்னால் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னோட மூவ் என்ன அப்படின்றது. ஸோ அடுத்த வருடத்தில் வரக்கூடிய 2 மிகப்பெரிய வாய்ப்புகள் என்ன இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து அந்த 2 வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன, அது அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது ஒரு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொட்டேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொட்டேஷன் மோட்டிவேஷன். நம்மால் நேற்றை வந்து சரி செய்ய முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும், நாளையை உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து போனது போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஓகே, நாளையை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக சரி செய்ய முடியும், கட்டமைக்க முடியும், உருவாக்க முடியும். ஓகேங்களா? அது டெய்லியுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பதன் மூலமாக நம்மளால் அதை அடைய முடியும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? சரி, ஓகே சார், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ 2மே நான் கிளியர் பண்ணல. இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்ஸாம் நம்ம கண்ணு முன்னாடி பிளானர் படி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது 2 என்ன அப்படின்னா, குரூப் 4 2025, குரூப் 2 2025. ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் வந்து கால்ஃபர் ஆக போகிறது குரூப் 4. குரூப் 2 பார்த்திங்கன்னா ஜூலை 15. ஓகேங்களா? ஏப்ரல் 25க்கு உங்களுக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 127 நாள் 128 நாள் அந்த பேசிஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 நாள்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க தோராயமாக. ஓகேங்களா? ஸோ கால்ஃபருக்கு தான் நான் சொல்கிறேன், எக்ஸாம் டேட் கிடையாது. ஸோ 127 நாள் அப்படின்றது இருக்கிறது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. ஒரு கால்ஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால்ஃபர் வந்து இன்றைக்கி வந்து கால்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 25 இன்றைக்கி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கால்ஃபர் ஆகிற தேதியில் எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 60% சிலபஸாவது முடிச்சிருக்காரோ அவருனால தான் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நிறையா இதில் வந்து போடுவாங்க, 30 நாளில் பாஸ் ஆகிடலாம், 60 நாளில் பாஸ் ஆகிடலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. ப்ராப்பராக வந்து இன்றைக்கி கால்ஃபர் ஆகிற டேட்டில் நம்ம ஒரு 60% முடிச்சிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20% முடித்து நம்ம அதை ரிவிஷன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்போ எத்தனை நாள் தான் இருக்குது, குரூப் 4க்கு கால்ஃபருக்கு ஒரு 127 நாள்கள் இருக்குது, குரூப் 2க்கு தோராயமாக ஒரு 200 நாள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 130 நாள்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 4 months அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா? மிகப்பெரிய எச்சரிக்கை சார். இன்கேஸ் வந்து ஆல்ரெடி நான் 2-3 வருஷம் படிச்சுட்ருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2 விட்டுட்டேன், மறுபடியும் வந்து இப்போ வரக்கூடியதே விட்டுட்டேன்னா என்னோடய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம் விட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வந்து திரும்ப ஆகும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னா, தெளிவாக பாருங்கள், நான் 3 வருஷம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2027 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பனையில் வச்சுருப்போம். எப்படி அப்படின்ற உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த குரூப் 4 நீங்கள் எடுத்துக்கோங்க. குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் கால்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டோமா, ஆல்ரெடி ஒரு 4 மாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 months இருக்குது. அப்போ இதனுடைய எக்ஸாம் எப்போ வருது, ஜூலையில் எக்ஸாம். அப்போ 7 மாதம் ஆச்சா உங்களுக்கு. மறுபடியும் வந்து இதனுடைய ரிசல்ட்டுக்கு ஒரு 3 மாதம், 10 மாதம், சிவிக்கு 1 மாதம், 11 மாதம். ஸோ கவுன்சிலிங்கு அண்டு வந்து ஜாயினிங், டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றது ஒரு 6 மாதம் வச்சா கூட ஏறத்தாழ வர்ற குரூப் 4க்கே வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருடம் என்பது ஆகும். ஓகேங்களா? ஏப்ரல் 25 கால்ஃபர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி, அக்டோபர் நவம்பரில் ரிசல்ட் வரும், ஜனவரி பிப்ரவரியில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அவனுங்க ஜாயின் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு என்ன ஆகும், மே ஜூன் அந்த ரேஞ்சில் ஆயிரும். ஓகேங்களா? மே ஜூன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ இருந்து எத்தனை 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த எண்டில் கண்டிப்பாக வந்து அந்த 4-5 மாதத்தில் கால்ஃபர் வராது. இன்கேஸ் ஒரு வேளை வருதுன்னே நம்ம வச்சுக்கலாம். அப்போ எல்லாருமே வந்து ஒரு ஜூனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சா கூட ஜூலையில் மறுபடியுமே உங்களுக்கு கால்ஃபர் வருது சார், வர வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்தாலுமே நான் சொல்கிறேன், ஒரு வேளை வருதுன்னு வச்சா கூட மறுபடியும் என்ன ஆகும், கால்ஃபருக்கு படிக்கிறதுக்கு 3 மாதம் கொடுப்பாங்க, மறுபடியும் எக்ஸாம் எழுதுவோம், மறுபடியும் அதுக்கு ரிசல்ட்டுக்கு 3 மாதம் ஆகும், மறுபடியும் வந்துட்டு அதுக்கான சிவிக்கு 1 மாதம் கொடுப்பாங்க, மறுபடியும் கவுன்சிலிங் 3 மாதம் ஆகும், மறுபடியும் ஜாயினிங். அப்போ 1.5 வருஷம் ப்ளஸ் 1.5 வருஷம் எத்தனை, 3 வருடம். ஓகேங்களா? ஒரு கால்ஃபரை வந்து நீங்கள் விட்டீங்க
படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து கால்ஃபர் இருந்தாலுமே உங்களுக்கு 2லேருந்து 3 வருடம் தாராளமாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம 2025 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 27ல் தான் அடுத்து உங்களால் போக முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கக்கூடிய நாள்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கங்க. ஓகேங்களா? அசால்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறது மூலமாக எந்த பயனும் இல்லை. இருக்கிற நாள்களை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடியுமா சார் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. முடியுமா முடியாதா அப்படின்றது யோசிப்பதற்கான நேரம் கிடையாது. நம்ம களத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புது சிலபஸ்லாம் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம நேற்று கூட சிலபஸ் சார்ந்த ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருந்தோம், டீகோடிங் வீடியோ. இதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகளை வந்து டிஎன்பிசி செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ் ஒரு 100 வினா இருக்குது அப்படின்னா மேக்ஸ் 25 வினா இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வினா இருக்குது. எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9ல் இருந்ததை தூக்கி வச்சு அது ஒரு 20 கொஷின் அப்படின்றது இருக்குது. பாலிட்டி அப்படின்றது ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து பாருங்களேன். அதாவது தமிழ், மேக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 3 யூனிட் 125, 145, 165, 170, 180. ஓகேங்களா? அதாவது தமிழ் மேக்ஸை கவர் பண்ணி நீங்கள் வெறும் 3 யூனிட்டை கவர் பண்ணாலே 180 கொஷின்ஸ் அப்படின்றது வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் நீங்கள் படித்தாலே கட்டாயமாக கிளியர் செய்ய முடியும். இவ்வளோ தான். அதனால் பேசிக்காக கான்செப்டே இவ்வளோ தான். ஓகேங்களா? நீங்கள் பெரிய லெவலில் போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி சரியான முறையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போய் கொண்டு இருக்கிறாங்க. சொன்ன தேதியில் கால்ஃபர் வருது, சொன்ன தேதியில் ரிசல்ட் வருது, சொன்ன தேதியில் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கட்டாயமாக ஏப்ரல் 25 ஜூலை 15 கால்ஃபர் வரப்போகுது. நம்ம எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. கட்டாயமாக அடுத்தடுத்த எக்ஸாமை நோக்கி நம்ம பயணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னுமே நீங்கள் படிக்கலை, இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல சார், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்றது குறித்த டீட்டெயில்டாக தமிழ் என்னென்னலாம் படித்தா நம்மளால் 95க்கு மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு தனியாக டீட்டெயில்டாக எல்லாத்துக்குமே இப்போ தமிழ் பகுதி தான் வந்து டவுட்டாக இருக்குது. நம்ம சிலபஸ் டீகோட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே நம்மளுக்கு மெசேஜஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் தமிழில் எந்தெந்த பகுதியில் படிக்கணும், உரைநடை படிக்கணுமா படிக்கக்கூடாதா, செய்யுள் படிக்கணுமா படிக்கக்கூடாதா, சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தெளிவாக வந்து என்ன படித்தா நம்ம சேஃப் இடத்துல இருப்போம் அப்படின்றது குறித்து உங்களுக்கு தெளிவாக நான் ஒரு வீடியோ பதிவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் யாருமே வந்து என்ன பண்ண தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி நம்ம சைடில் இருந்துமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புது புக்கு பழைய புக்கு 2 புக்கையுமே தொகுத்து உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புது புக்கு பழைய புக்கு சிறப்புத்தமிழ் கண்டென்ட் அதில் இருக்குதா அப்படின்னா அது எல்லாத்தையும் இணைத்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தேவநேய பாவனார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் குறித்து புது புக்கு கண்டென்ட்டு, பழைய புக்கு கண்டென்ட்டு, சிறப்புத்தமிழ் கண்டென்ட் 3யுமே இணைத்து ஒரே ஆளாக நம்ம படிக்க போகிறோம். அதை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? யாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.